காரைக்கால் கடற்கரையில் இளம் ஜோடியை மிரட்டி 3000 ரூபாய் வாங்கிய காவலர். இளம் பெண்ணிடம் காவலர் அத்துமீறியதாக உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வைரல் வீடியோவால் பரபரப்பு. இதே காவலர் செயின் பறிப்பு உள்ளிட்ட வழக்குகள் உள்ள நிலையில் மீண்டும் அட்டூழியம். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் கடற்கரையில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். கல்லூரி மாணவர்கள் மற்றும் காதலர்கள் கடற்கரைக்கு வரும் நிலையில் தடையை மீறி கடலில் குளித்து பலர் உயிரிழந்தது தொடர் சம்பவங்களாக இருந்து வந்தது. கடலில் குளித்து உயிரிழப்பை தடுக்கும் பொருட்டு கடற்கரை பகுதியை ஒட்டி கடலோர காவல் நிலையம், புறக்காவல் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டது. பகல் நேரத்தில் பெரிய அளவில் கூட்டம் இல்லாததால் காதல் ஜோடிகள் அத்துமீறல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனை பயன்படுத்தி காரைக்கால் கடலோர காவல் நிலையத்தில் பணிபுரியும் ராஜ்குமார் என்ற காவலர் காதல் ஜோடிகளை தனியாக வரவழைத்து பணம் பறிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இன்று ஒரு காதல் ஜோடியையும் கடற்கரையில் உள்ள புறக்காவல் நிலையத்திற்கு வரவழைத்து மிரட்டி 3000 ரூபாய் வாங்கியுள்ளார். மேலும் அந்த பெண்ணை மிரட்டி தாலி இருக்குதா என்று கழுத்தை கை வைத்து பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகவல் அறிந்து அந்த காதலர்களின் நண்பர்கள் சிலர் அங்கு வந்து எப்படி பணம் வாங்குவீர்கள், அந்த பெண்ணை எப்படி மிரட்டினீர்கள், ஏன் தனிமையாக வர சொன்னீர்கள் என்று கேட்டுள்ளனர். இதனை வீடியோ பதிவுடன் எடுத்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ காரைக்கால் பகுதி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. இதே காவலர் ராஜ்குமார் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு செயின் பறிப்பில் ஈடுபட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போதைய வீடியோ பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.